சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டியெழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. அன்புள்ள போதகரே நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் இயேசு நல்லவர், அவர் ஒரு போதும் மாறாதவர். உங்களோட வாழ்க்கையிலே அற்புதம் செய்யும் தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவரோட பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே உலாவிக்கிட்டு இருக்கிறார். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்றைக்கு ப்ரோக்ராம்ல நாங்கள் பார்க்க போகிறோம் பாஸ்டர் ரெபெக்கா சில்வெஸ்டரோட சாட்சி. எப்படி கர்த்தர் அவங்களை தொட்டார், எப்படி அவங்களை உருவாக்கினார் என்று சொல்லி இந்த சாட்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். முதலாவது கொஸ்டின் உங்களுக்கு, கர்த்தர் இயேசு உங்களோட வாழ்க்கையில் எப்படி வந்தார்? இயேசு எப்படி வந்தார்? போன எபிசோடில் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் எல்லாருமே இயேசுவை தெரிஞ்சிருக்கிறோம், ஆனால் அறிஞ்சிருக்கிறோமா இல்லை. ஏன்னா எங்களுக்கு பிரசிடெண்ட்டை தெரியும்னு சொல்கிறோம், ஆனால் பிரசிடெண்ட்டோட எங்களுக்கு பர்சனலாக ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்கிறா, உறவு இருக்கிறதா, அவரை நாங்கள் அறிந்திருக்கிறோமா? எங்களோட வாழ்க்கையில் நான் சின்ன காலத்திலேருந்து ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்டில் தான் வளர்ந்தேன். அந்த நேரத்தில் இயேசுவை நான் தெரிந்திருந்தேன், ஆனால் அறிந்திருக்கல. தெரிந்திருந்தாங்க ஆனால் அறியலை. ஆழமாக நான் அவரை பற்றி இன்னும் நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகாகத்தான் அவரை ஆழமாக நான் அறியணும். இயேசு எப்படிப்பட்டவர், எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு, என்னையும் அவர் இவ்வளவு தூரம் நேசிக்கிறாரா அப்படின்னு எல்லாம் எனக்கு அதன் பிறகாகத்தான் நான் ஒன்றொன்றாக நான் அறிய தொடங்கினேன். அதை பற்றி சொல்றீங்களா எங்களுக்கு? நாங்கள் அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல நாங்கள் இயேசுவை அறிந்து கொண்டது எப்படின்னு சொன்னால், எங்களோட வாழ்க்கையில் கடந்து போன பாதைகள் ரொம்பவும் கடினமான ஒரு பாதைக்குள்ளே எங்களோட ஃபேமிலி நாங்கள் போக வேண்டி வந்தது. ஸோ அதனூடாக நாங்கள் இந்த மாதிரி கடினமான பாதையில் நாங்கள் கட்டுகள் மத்தியில் போய்கொண்டு இருக்கும் பொழுது எங்களோட ஒரு ஆன்டி ஒரு ஆள் தான் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. இப்படி ஒரு சபை இருக்கிறது, ஆவிக்குரிய சபை இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க கடினமான பாதைன்னு சொல்லி, அதை என்ன கொஞ்சம் சுருக்கமாக சொல்லலாமா? உண்மையாக சொல்ல போனால் என்னுடைய அப்பாவின் பிஸ்னஸில் ஒரு பெரிதான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடினமான பாதை உண்டு. ஒரு கடினமான ஒரு பாதையில நாங்க போய் கொண்டிருந்தோம். அவருடைய பிசினஸ்ல எல்லாமே, அவர் பிசினஸ்ல எல்லாமே நோகடிக்கப்பட்டு மனிதர்கள் மூலமாக ஏமாற்றம் அடைந்து ரொம்ப கடினமான ஒரு பாதைக்குள்ளே நாங்க கடந்து சென்றோம். அந்த கடந்து சென்று கொண்டிருக்கும் நேரத்துல தான் இந்த ஆன்ட்டி எங்களுக்கு இயேசுவை பத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய சபை இருக்கு, நீங்க அங்க வாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை தொடுவாரு, தொட்டதன் பிறகு அவங்களோட எல்லா விதமான சூழ்நிலைகளும் கர்த்தர் இயேசு மாற்றி தருவாரு அப்படின்னு சொல்லி. அந்த ஆன்ட்டி உங்களுக்கு தெரியுமா? எங்களோட வீட்டுக்கு எதிராக இருக்கிற ஒரு ஆன்ட்டி தான், லைக் வீட்டுக்கு முன்பதாக அவங்க இருக்கிற ஒரு ஆன்ட்டி தான். அவங்க சபைக்கு போய்கிருந்தாங்க, அவங்க சபைக்கு போய் கொண்டிருந்தாங்க. அதனால அவங்க சொன்னாங்க, நீங்களும் இங்க வாங்க, கர்த்தர் உங்களை தொடுவாரு. அந்த நேரத்துல நானும் சில நோய்கள் என்னிடத்திலும் காணப்பட்டது. அதன் பிறகாக நாங்க அந்த சபைக்கு போன முதலாவது நாளே இயேசு என்னைய தொட்டாரு. அதை பத்தி கொஞ்சம் நீங்க சொல்றீங்க? என்னுடைய கண்கள்ல கொஞ்சம் பார்வையில எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது. அந்த நேரத்துல நான் டாக்டர்ஸ்களை சந்தித்த நேரத்துல அவங்க சொன்னாங்க, சில அதற்குரிய ஒரு வழிமுறைகளை கொடுத்துட்டு சொன்னாங்க, இதை நீங்க பின்பற்றுங்க, அதன் பிறகாக நாங்க பார்ப்போம், நீங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்பெக்ஸ் பாவிக்க வேண்டி வரலாம். அதனால ரொம்ப அந்த வழிமுறைகளை நான் பின்பற்றியும் எனக்கு சுகம் இருக்கல்ல. அதன் பிறகாக இந்த சபைக்கு போன முதலாவது நாளே இயேசு என்னை தொட்டாரு. என்னை தொட்டு அவர் அந்த இடத்திலேயே சுகம் தந்தாரு. ஏன்னா எனக்கு எல்லாம் பார்வையில பார்க்கும் பொழுது என்னால படிக்க முடியல, ஏன்னா எல்லாமே அப்படியே ஒரு கிரீனிஷ் மாதிரி, பிளாக் போர்டை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் கிரீனிஷா எல்லாம் விளங்கும். என்னால ஒரு ஒழுங்கான பார்வையை நான் அடைய முடியாமல் இருந்தேன். அந்த நேரத்துல தான் கர்த்தர் இயேசு என்னைய தொட்டு என் வாழ்க்கைக்கு சுகம் தந்தார். அதே போல என் குடும்பத்துல ஒரு விடுதலையை தந்தார். ஒரு பெரிய சமாதானம் எங்களுக்கு அந்த சபையில போயிட்டு வந்ததுக்கு பிறகு திரும்பவும் நாங்க எப்ப போவோம், எப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்ப இந்த சனிக்கிழமை வரும் எதிர்பார்ப்போடு இருந்தீங்க. பாருங்க, எங்களோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு ஆக்கள் நேபர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இயேசுகிட்ட வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அவர் சுகமளிக்கும் தேவன், உங்களுக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி. இவங்களோட நிலைமை, சூழ்நிலை அதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தது. என்ன சொன்னால், இவங்க
பயணத்தில் எல்லாமே லாஸ் ஆகிட்டு அப்பாவுக்கு. அப்போ ஒரு கடினமான நேரத்தில் ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, வாங்க சபைக்குன்னு சொல்லி. பிரசங்கிக்க தேவையில்ல, ஒரு சின்ன ஒரு கூப்பிடு, ஒரு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறது, அழைப்பு. அந்த invitation. அழைப்பு நாங்க எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றோம்? இயேசு எங்களுக்கு அழைப்பு தருவார். பெருசா எல்லாம் அவர் எதிர்பார்க்க மாட்டார். உங்ககிட்ட இருந்து ஒரு அழைப்பு தருவார். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சின்ன பிள்ளைய கூட பாவித்து கர்த்தர் ஒரு அழைப்பு தரலாம். இந்த இடத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களை தொடுவார். இந்த அழைப்பு ஒன்றை நாங்க ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்புக்கு நாங்க போனோம்னு சொன்னா, கீழ்ப்படிந்து நாங்க அந்த இடத்துக்கு போகும் பொழுது இயேசு நிச்சயமா எங்களை சந்திக்க அவர் ஆவலோடு அந்த இடத்துல காத்திருக்கிற தேவன். இவங்க சொல்ற நேரம் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்ப சொல்லுவோமே, ஒரு வனாந்திரத்துல ஒரு மனுஷன் டிராவல் பண்றார். அவருக்கு 20 நாள் அந்த வனாந்திரத்துல சாப்பாடு ஒன்றும் இல்லாம, தண்ணி குடிக்க இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். அந்த நேரத்துல ஒரு மனுஷன் வரார். ஒரு கையில ஒரு தண்ணி கிளாஸ், இன்னொரு கையில டைமண்ட், 1 மில்லியன் டைமண்ட் வேல்யூ. ஆனால் இந்த மனுஷன் கண்டிஷன் வந்து சாப்பிடாம குடிக்காம அவர் டிட்டீரியர் பண்ணிக்கிட்டு போறார். அப்படியே மரணத்தை நோக்கி போறார். ஆனால் உயிர் இருக்கு. இந்த மனுஷன் இது 2 காரியத்தை காண்றார். தண்ணி காண்றார், $1 மில்லியன் கையில காண்றார். எதை எடுப்பார்? தண்ணியை தான் எடுப்பார். ஏன்? அந்த சூழ்நிலையில தண்ணி வந்து வேல்யூபிளா இருந்துச்சு. அநேகர், நீங்க இந்த நேரத்துல அநேகருக்கு நீங்க இயேசுவை பத்தி சொல்லியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த கதையை மாதிரி அவங்களோட சூழ்நிலை இயேசுவை ருசித்து இயேசுட வேல்யூவேஷனை, அவருடைய பெருமதியை அவங்களுக்கு புரியாது. ஏன்னா பணத்தில் இருக்கலாம், அவங்க நல்ல ஜாப்ல இருக்கலாம், கம்ஃபர்டபுள் வாழ்க்கை வாழலாம், உலகத்தில் எல்லாமே அவங்க சம்பாதித்து இருக்கலாம். ஏன்னா அநேக கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, வாங்க இயேசு உங்களுக்கு ஜாப் கொடுப்பார், இயேசு உங்களுக்கு இது தருவார், அது தருவாருன்னு. ஆனால் அதுக்கு மேலாக இந்த ரட்சிப்பு இயேசு கொடுப்பார் என்று சொல்றாங்களே, வாங்க உங்களுக்கு நிம்மதி கொடுப்பார் என்று சொல்றாங்களே. ஏன்னா அதை நாங்க போன ஃபர்ஸ்ட் கிழமையிலே எங்களுக்கு எல்லாமே மாறி நாங்க மறுபடியும் எல்லாம் அப்படி இல்லை. ஆனா அந்த சூழ்நிலையிலும் கூட நாங்க கடந்து வருகிற பொழுது அந்த பாதையில கூட இயேசு ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு கொடுத்தார். ஆமென். ஹோப். எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கை. அது போல அவரிடத்துல இருந்த சந்தோஷம். அதான் ஆண்டவர் சொல்றாரு வசனத்துல, உலகம் தரும் சமாதானம் அல்ல அவர் தரும் சமாதானம். உலகம் வந்து பேசுற பேச்சு வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் எங்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்கும், ஆறுதலை கொடுக்கும். ஆனா உண்மையாவே நானும் என் குடும்பமும் ருசி பார்த்ததுல இயேசு கொடுக்கும் சமாதானம் எந்த ஒரு சொந்தத்தாலையும் எந்த ஒரு உறவாலையும் அவர் கொடுக்கிற சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாது. அது ஒரு அற்புதமான ஒரு சமாதானம், அற்புதமான ஒரு சந்தோஷம். ஈவன் நீங்க வந்து பெரிய ஒரு பிரியாணி கூட சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை எங்களோட உள்ளத்துல இயேசு கொடுப்பார். அவர் இருக்கிறார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். பைபிள் சொல்லுது தானே, டேஸ்ட் அண்ட் see the Lord is good. ருசிச்சு பாருங்க இயேசு நல்லவர் என்று சொல்லி. ஆமென். அது ருசித்தா தான் தெரியும். நீங்க போன அந்த இடத்துல நீங்க சொன்னீங்க உங்களுக்கு சுகம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி, இல்லையா? அந்த சுகம் கிடைச்சி, ரைட், அந்த சபையில உங்களுக்கு அந்த ஒரு அற்புதத்தின் நடந்திருக்குது அந்த சபையில. ஏன்னா அதே சபையில தான் லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தேன், நானும் அங்க வந்து சுகம் எடுத்தேன், இல்லையா? அப்படின்னா அந்த சபையில ஒரு வல்லமை ஒன்று காணப்படலாம். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல். ரைட். அதை கொஞ்சம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல ஆவியானவர் வந்து இறங்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு விடுதலை. ஏன்னா அவர் வார இடத்துல ஒரு இருள் இருக்கும் இடத்துல ஒரு ஒளி சின்னதா வரும் பொழுது அந்த இருள் வந்து அப்படியே இல்லாம போயிடும். அது மாதிரி தான் எங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எங்களோட வாழ்க்கையில அவர் நிலைமைகளை மாற்றுவார். எங்களுடைய இருளான பகுதிகளை வெளிச்சமாக மாற்றுவார். நீங்க நோயில இருந்தீங்களா, அவர் பார்த்துட்டு சும்மா போக மாட்டார். வந்தவர் நிச்சயமா உங்களுக்கு அதிசயம் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையத்தான் நான் இந்த சபையில பார்த்தேன். ஏன்னா அந்த இடத்துல விடுதலை, அந்த இடத்துல கட்டுகள்ல இருந்து, நோய்கள்ல இருந்து, மற்றது நிறைய இடங்கள்ல சுகம் கிடைத்தது மனிதர்களுக்கு. எங்கட வாழ்க்கையில கிடைத்தது.
ஏன்னா எனக்கு மற்றவர்களை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. அதே மாதிரி கர்த்தர் இயேசு என்னையும் தொட்ட உடனே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஏசப்பா இப்படி என்னை சுகப்படுத்தினாரே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்னால படிக்க முடியல, இதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஆனா இயேசு என்னைய தொட்டாரே அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு சந்தோஷம் எனக்குள்ள கடந்து வந்தது. நம்பிக்கை வெரி இம்பார்ட்டன்ட். சோ நீங்க சபைக்கு வந்துட்டீங்க, சபையில் இயேசு உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டார், உங்க அப்பாவுக்கும் ஒரு நம்பிக்கை வந்துட்டு. சோ இதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அதன் பிறகாக கர்த்தர் எனக்கு ஊழியத்தை கொடுத்தார். அப்ப நீங்க பேப்டிசம் எடுத்தீங்களா? ஆமா, நான் பேப்டிசம் எடுத்தேன். முழு ஃபேமிலியே, முழு குடும்பமே பேப்டிசம் எடுத்தது. உங்களோட அந்த பேப்டிசம்னால கொஞ்சம் சொல்றீங்களா? அதுல என்ன உங்களுக்கு வித்தியாசம்? அநேகர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சில நேரம் அவங்க சபைக்கு போயிருக்காங்க, சில நேரம் அவங்க பேப்டிசம் எடுத்திருக்கலாம், எடுக்காம இருக்கலாம். உங்களோட பேப்டிசத்துல என்ன நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லலாம்? பேப்டிசத்தின் ஊடாக என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம், என்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், இயேசு என்னோடயே கூட இருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு தர முடியாத ஒரு சந்தோஷம். ஏண்டா எனக்கு என்னுடைய நண்பனாக, என்னுடைய ஒரு நல்ல உறவாக இயேசுவை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய எல்லாவற்றிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள பிறந்தது. அதே போல அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள பிறந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது உண்மையாகவே சொல்ல போனா அவர் சொல்லியிருக்கிறார், நீங்க பலனடைவீர்கள் என்று. அதே போல் ஒரு பலன், ஒரு புது பலன். எந்த ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுதும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார், ஆவியானவர் எனக்கு விடுதலையை தருவார் அப்படின்ற ஒரு புது நம்பிக்கை உங்களுக்குள்ள கடந்து வரும். ஹல்லேலூயா. சோ the பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு உங்களுக்கு அந்த முந்திலும் பிந்திலும் இருக்கிற வித்தியாசம் விளங்கிச்சா? முந்தி இயேசுக்கு முந்தி, இப்ப நீங்க சபைக்கு போறீங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீங்க, இப்ப அந்த மாற்றம் உங்களுக்கு நல்லா விளங்குது இல்லையா? உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை. ஒரு முதலாவது நாங்க பார்க்க போனா முதல் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க கடந்து வருவதற்கு முன்பதாக என்ன நாங்க ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், பிரார்த்தனை. ஆனாலும் அந்த ஜெபிக்கும் பொழுது ஒரு சைடு ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் விளங்கும். நான் அவரோட பேசிட்டேன், அவரோட நான் பேசிட்டேன் அப்படின்ற ஒரு இது வரும். ஆனாலும் நான் ரட்சிப்புக்குள் பாதைக்குள்ளே வந்ததுக்கு பிறகு எனக்கு நான் தனியா இல்ல, நான் தனிமையாக இல்ல, இந்த பயணத்துல இயேசு என்னோடு கூட வர்றாரு. நான் ஜெபிக்கும் பொழுது அவர் எனக்கு பதில் தாராரு. ஏன்னா நான் அவருடைய வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். நான் சின்ன வயதுல இருந்து நான் வசனம் எங்கட வீட்டுல இருக்கும், ஆனா நான் ஒரு காலமா அதை எடுத்து வாசிச்சது இல்லை. அந்த தாகம் எனக்குள்ள இருக்கல. ஆனா நான் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் இயேசுவை நான் சொந்த இரட்சகரா நான் ஏற்றுக்கொண்டதன் பிறகாக நான் வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். சோ நான் ஜெபிக்கும் பொழுது மறு உத்தரவாக வசனத்தின் ஊடாக தேவன் என்னோடு பேசுவார். சோ அது ரெண்டு பக்கமும் கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப், அந்த உறவு இன்னும் பெருகுதுன்னு சொல்லிதான் இருக்கு அர்த்தம். ஏன்னா அது குறைவில்லாம பெருகும். நாளுக்கு நாள் கனவின் வழியாக, அவருடைய வசனத்தின் வழியாக, தரிசனங்கள் வழியாக, தேவ ஊழியக்காரர்கள் ஊடாக தேவன் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். ஆமென். அது உறவு மாதிரி இல்லையா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த உறவை நம்மளுக்கு தருவார் இல்லையா? இப்போ ஒரு டீச்சர் பக்கத்துல இருந்து எல்லாம் சொல்லி கொடுக்குற நேரம் எங்களுக்கு விளங்கும், ஆர்வமாக ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி. அது மாதிரி நல்ல ஒரு கைடரா, நல்ல ஒரு மேய்ப்பரா பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துறார். சரி, சந்தோஷம். ஃபேமிலி எல்லாம் இப்ப வந்துட்டீங்க. எல்லா ஃபேமிலியும் பேப்டிசம் எடுத்தீங்களா? ஆமா, எல்லாருமே நாங்க ஒரே டைம்ல நாங்க பேப்டிசம் எடுத்தோம் எல்லாருமே. வண்டர்ஃபுல். அதுக்கு பிறகு ஊழிய பாதைகள்ல கொஞ்சம் நீங்க அனுபவங்களை சொல்றீங்களா? ஊழிய பாதையில எது உங்களோட முதலாவது ஊழியம்? முதலாவதாக நான் ஊழியத்துல சின்ன ஊழியத்துல இருந்து தான் நான் ஆரம்பித்தது. அந்த சின்ன ஊழியத்தை கூட கர்த்தர் இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களுக்கு இதனூடாக பேசுகிறார். உங்களுக்கு நீங்க முதலாவது தொடங்கும் ஊழியத்துல அற்பமாக எண்ணாதீங்க. நீங்க செய்யும் ஊழியத்துல அது சின்னொரு ஊழியமா இருக்கலாம். சில நேரத்துல வாசல் வர்றவர்களுக்கு நீங்க ஒரு காட் பிளஸ் யூ சொல்லி அவர்களை சபைக்குள்ளே அழைக்கும் ஒரு நபராக இருக்கலாம். அல்லது ஒரு வெளியில சபைக்கு வெளியாக ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுத்திருப்பார்கள், அதுல ஒரு ஊழியமாக உங்களுக்கு கொடுத்திருப்பார்கள். அதை கூட நீங்க அற்பமாக எண்ணாமல் நீங்க தேவனிடத்துல கொடுத்த சிறிய காரியத்துல நீங்க உண்மையா இருக்கும் பொழுது தேவன் பெரிதுக்கும் அதிகாரியாக வைப்பார் என்று வசனத்திலே பார்க்கிறோம். அது மாதிரி தான் சின்ன ஊழியத்தை கொடுக்கும் பொழுது அது ஆசையா நாங்க தொடர்ந்து செய்யும் பொழுது தேவன் உங்கள் ஊழியத்துல
ஒரு பெரிதான வளர்ச்சியை காண பண்ணுவார். உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களை கொண்டு போவார். ஆனா நாங்க எதை அற்பமா நினைச்சோன்னு சொன்னோம்னா, அந்த அற்பமான காரியத்துல கர்த்தரிடத்துல நாங்க என்ன சொல்றோம், குறை கூறுகிறோம். இதையா நான் செய்யறதுக்கு என்னைய கூப்பிட்டீங்க, இதையா நான் இப்ப செய்யணும், இது எனக்கு செய்யறதுக்கு நான் எப்படி இருந்தவன் அப்படின்னு எல்லாம் நீங்க பார்க்காம. நீங்க ரேங்க் பண்றீங்களா? முதலாவது எது படிப்படியா சொல்றீங்களா? எது ஸ்டார்ட் பண்ணீங்க இருந்து நீங்க எவ்வளவு உச்சத்துக்கு அந்த சபையில போனீங்கன்னு சொல்றீங்களா? முதலாவதாக சபையில எனக்கு வந்து அங்க அந்த இடத்துல ஸ்லிப்பர்ஸ் இருந்தது, அதை பார்த்து கொள்ளணும். அதுக்கு பிறகு வாஷ்ரூம்கள் நாங்க ஒழுங்கா கிளீன் பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த இடத்துல பெருக்கி எல்லாம் சபையெல்லாம் கிளீனா இருக்குதான்னு பார்க்கணும். இப்படிப்பட்ட ஊழியங்கள்ல இருந்து மெதுவா மெதுவா கர்த்தர் என்னை ஒன்றொன்றாக எனக்கு படிப்பித்தார்னு சொல்லலாம். ரொம்ப விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதனூடாக நாங்க எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பெரிய தன்மைகளில் இருந்து நாங்க ஒரு மன மேட்டிமையாக இருக்கலாம் சம்டைம்ஸ்கள்ல. ஆனா அந்த வாழ்க்கையில இருந்து கர்த்தர் எங்களை படிப்படியாக அவர் எங்கள் குறைகளை திருத்தி எங்களை நடத்துவார் அந்த ஊழிய பாதையிலே. அப்படியெல்லாம் நான் கடந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் படிப்படியாக அதனூடாக ஒவ்வொரு ஊழியங்களுக்கு என்னை கர்த்தர் அந்த இடத்திலே உருவாக்கினார். எனக்கு அன்பானவர்கள், இந்த உருவாக்குறது சொல்றது வெரி இம்பார்ட்டன்ட். அநேகர் இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஊழியம் செய்யணும்னு ஆசை அவங்களுக்கு நல்லது தான். என்ன சொன்னா இயேசுக்கு ஊழியம் செய்யத்தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா சிலர் பாடுறதை பார்த்து நானும் பாடணும், சிலர் பிரசங்கிக்கிறதை பார்த்து நானும் பிரசங்கிக்கிறோம், அவங்கள போல் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் குயிக்காக வளரணும்னு சொல்லி இந்த சமுதாயத்தில் இந்த டைமில் இந்த ஒழுங்கா நீங்கள் சொன்ன மாதிரி படிப்படியாக நீங்கள் ட்ரைனிங் பண்ணி, ஏன்னா கர்த்தர் அந்த அன்பு உங்களை அழைத்து இருக்கிறது. அதனால உங்களை உடைக்கப்பட்ட எல்லா ஊழியத்திலையும் உங்களை கர்த்தர் உடைத்தார். அதுதானே உடைத்து ஒரு கற்பித்தார், இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி. இப்போ இந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல போகணும்னு சொல்ற இந்த யூத்ஸ் இந்த காலங்களில் இல்லாட்டி ஊழியத்துக்கு புதுசாக எல்லாம் பார்க்குற நேரம் ஐயோ இவங்கள போல இருக்கணுமே அவங்கள போலன்னு சொல்லி இந்த சமுதாயம் நினைக்கலாம். நாங்க ஒரு நாளும் இவங்கள போல இருக்கணும் அவங்கள போல இருக்கணும்னு நாங்க நினைக்க கூடாது. நான் இயேசுவை போல, இயேசு பிள்ளையா நான் வாழணும். அதுதான் உகந்ததான ஒரு பாத்திரம். ஏன்னு சொன்னா அவர் அழைத்திருக்கிறார், அவர் கொடுத்த தரிசனத்தை தான் நாங்க பார்க்கணும். நாங்களா நினைத்து நாங்க இந்த மாதிரி செய்யணும், நாங்க அவங்கள மாதிரி செய்யணும்னு சொல்லி நாங்க பார்க்காம, இயேசு எனக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார், என்ன விதமான ஊழியத்தை என் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார், எந்த தரிசனத்திலே கர்த்தர் என்னை பயணம் பண்ண வைக்கிறார், அந்த தரிசனத்தை நோக்கி நாங்கள் போகும் பொழுது அவர் வைத்திருக்கும் இலக்கை நாங்கள் அடைய முடியும். ஆனா நாங்க எங்களுக்குன்னு ஒரு விஷனை, நாங்க எங்களுக்குன்னு ஒரு தரிசனத்தை நாங்களே எடுத்துக்கொண்டு இல்ல நான் இப்படிதான் ஆகணும் அப்படிதான் ஆகணும்னு நினைச்சா அது எங்களுடைய ஊழியம் அல்ல. சோ கர்த்தர் அழைத்த அழைப்பு என்ன, கர்த்தர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், எனக்கு என்ன விதமான ஊழியத்தை அழைத்திருக்கிறார், அந்த கொடுக்கப்பட்ட ஊழியத்துல நாங்க உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து அவர் எங்களை அவருடைய சித்தத்தின்படி கொண்டு போவார். அதனாலதான் நாங்க சொல்லணும், குயவனே உம் கையில் களிமண்ணாக நான் இருக்கிறேன், உங்களோட சித்தம் போல என்ன வணங்க. அவருடைய சித்தத்துக்கு நாங்க கொடுக்கும் பொழுது நாங்க நினைத்ததற்கு மேலாக அவர் அழகாக எங்களை அவருடைய கரங்கள்ல வணைந்து அவர் பயன்படுத்துவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியங்களை வாக்கு செய்வார். ஆமென். உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஆசையா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆசை நல்லது தான். ஆனால் நாங்கள் நினைக்கணும், அது ஃபேமுக்கு செய்யக்கூடாது, பெருமைக்கு செய்யக்கூடாது, எனக்கும் ஏழும் டேலண்ட்டை பாவிக்கணும்னு செய்யக்கூடாது. கர்த்தருடைய பாதத்தில் நாங்கள் உடைக்கப்பட்டு கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துகிற நேரம் மனுஷங்களுக்கு பிச்சு எங்களுக்கு கொடுப்பார். அப்போ எங்களோட வாழ்க்கை அது ஆசீர்வாதமாக அநேகருக்கு இருக்கும். அதில் கர்த்தர் மகிழ்ச்சியாக இருப்பார். ஏன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா எங்களுக்கு தேவன் உங்களுக்கு பேசி உங்களோட வாழ்க்கைக்கு பேசிய தரிசனத்தை பற்றி, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் உண்மையாகவே சொல்லப்போனால், நான் ஒரு நாள் நான் இரவில் படுத்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு எனக்கு ஒரு வசனத்தை சொன்னார். இந்த வசனத்தை நீ எழும்பி இப்போ வாசி அப்படின்னு சொல்லி எனக்கு பேசினார். எப்படி பேசினார்? அவருடைய சத்தம் எனக்கு கேட்டது. அவர் பேசினார், இந்த வசனத்தை எடுத்து என் உள்ளத்திலே அவர் பேசினார். இந்த வசனத்தை ஒரு உண்மையாகவே சொல்ல போனா எல்லாருமே தூங்கிட்டாங்க. சோ நானும் நல்ல நித்திரையில இருக்கும் பொழுதுதான் என்னைய எலும்புன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு சத்தம்.
அப்ப சத்தம் கேட்ட உடனே இன்னும் எலும்பி உட்கார்ந்து இருந்துட்டு எனக்கு ரொம்ப நித்திரையா இருந்தனால நான் மறுபடியும் நித்திரைக்கு போகும் பொழுது இல்ல இந்த வசனத்தை வாசின்னு என் உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் பேசுறாரு. அப்ப நான் சொன்னேன், நான் நாளைக்கு காலையில இந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஆண்டவரே, இப்ப நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி தூங்கினேன். ஆனா எனக்கு அந்த நைட் ஃபுல்லாகவே தூக்கமே வரல. இல்ல இதை நீ வாசிக்கவே வேணும்ன்றது தான் கர்த்தர். நீ எழுப்பி யாராவது உங்களை எழுப்பி உட்கார வைத்தாங்கன்னு சொன்னா நீங்க எப்படி எழுப்பி உட்காருவீங்களோ அதே போல என்னையே ஆட்டோமேட்டிக்கா யாரோ எழுப்பி உட்கார வைத்த மாதிரி என்னைய உட்கார வைத்து அதன் பிறகாக நான் பைபிளை எடுத்து அந்த இரவு நான் வாசிக்கும் நேரத்துல ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களூடாக என்னோட பேசினார். என்னுடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கும் திட்டங்களை குறித்து பேசினார். அதுல ஒன்றுதான் கர்த்தர் சொன்னார், உனக்கு கொடுக்கும் தேசத்துல அப்ப இந்த ஆசீர்வாதங்களை நான் இது காண்பிப்பேன் என்று. அந்த இரவுல நான் கேட்டேன், எனக்கு கொடுக்கும் தேசமா? நான் இருக்கும் தேசம் இது, எங்க நான் போக போறேன், எந்த தேசத்துக்கு நான் போக போகிறேன்? அந்த இடத்துல நான் இலங்கையில இருந்தேன். அந்த நேரத்துல சொன்னார், உனக்கு கொடுக்கும் தேசம். உனக்கு கொடுக்கும் தேசம்ண்டா எனக்கு அந்த நேரத்துல புரியவே இல்லை, எனக்கு என்ன தேசத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி. ஆனா சின்ன காலத்துல இருந்தே என்னுடைய பெற்றோர்கள் இந்த தேசத்துக்கு, ஆஸ்திரேலியா தேசத்துக்கு வருவதற்கு அவர்கள் ரொம்பவும் பிரயாசப்பட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல எங்களுக்கு அது ஒழுங்காக அமையல. எங்களுக்கு இந்த ஆஸ்திரேலியா தேசத்துக்கு வருவதற்கு அநேக மனிதர்களுடைய வார்த்தைகள் அவர்கள் எங்களுக்கு நிறைய ஹோப் கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த ஹோப் எல்லாமே ஒரு உடைந்த வண்ணமாகத்தான் காணப்பட்டது. ஆனா தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை உண்மையுள்ளதா இருந்தது. இன்றைய தினத்துல உங்களோட வாழ்க்கையில கூட நிறைய மனிதர்கள் உங்களுக்கு வசனங்களை கொடுத்திருப்பாங்க, நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த நம்பிக்கையான வார்த்தை கூட கடைசி நிமிஷத்துல அது உடைந்த வண்ணமாய் காணப்படும். ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனம், இயேசு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் ஒருபோதும் அவர் மறப்பதில்லை. அவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நீங்க மறந்தா கூட அவர் நினைவு கூறுகிற தெய்வமாகத்தான் இருக்கிறார். சோ அவர் கொடுத்ததை அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் சொன்னதை நான் செய்து முடிப்பேன். அதை போலத்தான் அவர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை அன்றைக்கு எனக்கு விளங்கல்ல. உண்மையாகவே அது நான் அன்றைக்கு வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் என் வேலைகளை பார்த்து கொண்டு கடந்து போனேன். ஆனாலும் தேவன் இந்த தேசத்துக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தினதற்கு பிறகாக நான் திரும்பி பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்திருக்கிறார். சொல்றீங்களா திருப்பி அந்த வார்த்தை? நான் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற தேசம்னு சொன்னது இந்த ஆஸ்திரேலியா தேசத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார். இன்னைக்கு உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன்னா அது கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த அதிசயம். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்க. அவர் ஒருபோதும் பொய் உரையாத தேவன், பொய் சொல்ல மாட்டார். அவர் வார்த்தையில உண்மை இருக்கிற தேவன். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் ஒன்றை கொடுத்த அந்த நேரத்துல உங்களுக்கு அதை காண முடியாம இருக்கும், அதற்குரிய அறிகுறிகளே இல்லாம இருக்கும். அப்படி ஒன்று இருக்குதா என் வாழ்க்கையிலையா, நிச்சயமா செய்வாரா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் நிச்சயமாக அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். Hallelujah. What a wonderful power of God. Hallelujah. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படி உங்களோட வாழ்க்கையில உடைந்து போய் அப்பா பிஸ்னஸ்ல தோல்வி அடைந்து இருக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களை அழைத்து, ஊழியத்துக்கு அழைத்து, உங்களோட ஃபேமிலிக்கு ஆசீர்வாதமாய் வைத்து, ஆஸ்திரேலியா தேசத்துக்கும் கூட வாக்குத்தத்தை நீங்கள் வர முந்தையே அவர் கொடுத்துட்டார். உங்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்காது, எப்படி வருவீங்கன்னு நீங்கள் யோசிச்சுக்கும் பார்க்க மாட்டீங்க. உனக்கு கொடுத்த தேசம்னு சொன்னோன்னா நீங்கள் என்ன ஆண்டவர் எனக்கு கொடுத்த தேசம் நீங்கள் சொன்னால் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் ஆஸ்திரேலியா வந்த பிறகு தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க அவர் ஒரு நல்லவர் என்று சொல்லுங்க. ஆமென். உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த சாட்சியை கேட்டிருக்கிறீங்க. அநேகருக்கு கர்த்தர் இந்த சாட்சியை ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களோட சூழ்நிலையை மாற்ற போகிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? வேதம் சொல்லுவது அது வாக்கு மாறாத தேவன். நேற்றும் இன்றும் நாளைக்கும் அவர் மாறாத தேவன். அவர் கொடுத்த வாக்கு கூட மாறாது. இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு, அவங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னும் உம்மை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அநேகம் இருக்கிறது கர்த்தாவே. அப்பா, இந்த நாளிலே தகப்பனே,
அப்பா, காரியங்களை கர்த்தாவே பிள்ளைகள் வாய்க்க பண்ண முடியாதபடிக்கு சோர்வோடு காணப்படுகிறார்களா? இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இவர்களுடைய வாழ்க்கையில சுவாமி, இவர்கள் சோர்ந்து போன இடத்தில் இருந்து அன்றைக்கு எலியாவை எப்படி நீர் தகப்பனே ஆண்டவரே சோர்வில் இருந்து தகப்பனே விலக்கி, அப்பா எலியாவை எப்படி போஷித்து கர்த்தாவை காகம் கொண்டு போஷித்து அவரை தகப்பனை எழுப்பி அனுப்புனீரோ தகப்பனே புது பலனோடு கூட ஆண்டவரே, அதே போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பேசிக்கொண்டு இருக்கிறீர் கர்த்தாவே. நீங்கள் போக வேண்டிய பயணம் வெகு தூரம் என்று பேசுகிறார். நீங்கள் போக வேண்டிய பயணம் வெகு தூரம், எழுந்து புறப்படுங்கள் என்று தேவன் பேசுகிறார். இந்த நேரத்திலே தேவன் எங்களோடு கூட பேசுகிறேன் ஆண்டவரே. அன்று எலியாவை பலப்படுத்தின தேவன் இன்று உம்முடைய ஜனங்களை கர்த்தாவே நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரலோக மன்னாவினால் இவர்களை போஷித்து ஆண்டவரே, இவர்கள் போக வேண்டிய இந்த வாழ்க்கை பயணத்திலே சுவாமி இவர்களை இன்னும் பலப்படுத்தி, இன்னும் இவர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை அதிகரிக்க பண்ணி, உம்முடைய விசுவாசத்திலே பெருகி இவர்கள் இன்னும் கர்த்தாவே எழும்பி கர்த்தாவே புறப்பட்டு உம்முடைய வேலைக்காக போக தேவன் உதவி செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்திலே வீழ்ந்து சோர்வடைந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்துல நீர் எழுப்புவீராக தகப்பனே. ஆண்டவரே, அன்று கர்த்தாவே உம்முடைய வாக்கு தத்தத்தை கொடுத்து உண்மையுள்ளவர் என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே நீர் கர்த்தாவே செய்தது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் வரும் காலங்களிலே நிறைவேற்றி கர்த்தர் நீர் இந்த பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சில தீர்வுகளை எடுக்க முடியாத படிக்கு ஆண்டவரே சோர்வோடு கூட நான் இதை செய்ய வேண்டுமா, இந்த வழியிலே நான் போகலாமா என்று தகப்பனே ஆண்டவரை யோசித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவர்கள் எடுத்திருக்கும் தீர்மானங்களிலே ஆண்டவரே நீர் கர்த்தாவை உம்முடைய தீர்வை உம்முடைய சித்தத்தை அவர்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, இந்த நேரத்துல நீங்க ஒவ்வொருவருக்கும் பேசுறீங்க ஆண்டவரே. நீங்க கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் படி தகப்பனே இவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே பெரிய அதிசயங்களை நீர் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆண்டவருடைய பாதத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் பேசுகிறார். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, ஆனபடியினாலே அவருடைய கரத்திலே உங்க வழியை கொடுங்க, உங்களுடைய பாதைகளை கொடுங்க, நீங்க நினைத்திருக்கும் காரியங்களை கொடுத்து பாருங்க. அப்பா இயேசு நிச்சயமாய் அவருடைய சித்தத்தின் படி அவர் உங்களை வழி நடத்துவார். நீங்கள் எடுத்திருக்கும் தீர்மானங்களிலே அவருடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துவார். தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ்க்கையில எதிர்பார்ப்பு இல்லாமல் சோர்வடைந்திருக்கிற கர்த்தாவே குடும்பங்களை இந்த நாளிலே தகப்பனே அப்பா இரட்டிப்பான நன்மையினாலே தகப்பனே நீர் விசாரிக்கிறவராய் இருந்து அவர்களை திரும்பவும் கட்டி எழுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. எல்லோருக்கும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு நல்லது உண்டாகிறதாக. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.